ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் குலதெய்வம் கோவிலுக்கு எப்பொழுது சென்றாலும் நாம் நம்மளுடனே இந்த ஒரு செயலியும் நாம் கொண்டு செல்ல வேண்டுமாம். இந்த ஒரு பொருளை நாம் கொண்டு சென்று குலதெய்வ கோவிலில் இருப்பவர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் நாம் படையலாக படைத்தோம் என்றால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். குலதெய்வமும் நமது வீடு தேடி வருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். அதாவது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி அவருடைய பக்தரிடமும் அவர்கள் அங்கு வருகின்ற மனத்தில் இருப்பவர்கள் அனைவரிடமே மகா பெரியவா கூறுவது, நீ இஷ்ட தெய்வத்திற்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கிறாயோ அதே அளவுக்கு அதை விட ஒரு படி மேலே நீ குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை காப்பது நமது பெற்றோர்களும், அதாவது நமது அம்மாவும் அப்பாவும். அதனை போல் தான் நமக்கு குலதெய்வமும். மற்ற உறவினர்களோ நண்பர்களோ நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எனவே நாம் தாய் தந்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல் நாம் குலதெய்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் நமது வீட்டிற்கு உறவினர்கள் வருகிறார்கள் என்றால் உறவினர்கள் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை எப்பொழுதாவது வெளிநாடுகளிலிருந்தோ வெளியூரிலிருந்தோ உறவினர் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் இப்படிப்பட்ட, அதாவது நமக்கு பிடித்த சாப்பாடுகளோ பிடித்த தின்பண்டங்களோ ஏதாவது வாங்கி வருவார் என்கிற மாதிரி எண்ணத்தில் நாம் அனைவருமே காத்திருப்போம். அதே போல் நாம் குலதெய்வம் கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ செல்லும் பொழுது நம்மளுடைய குலதெய்வமும் குலதெய்வத்துக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொண்டு வருவார்கள் என்பது போல குலதெய்வம் காத்திருக்குமாம். எனவே நீங்கள் குலதெய்வத்துக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சென்றீர்கள் என்றால் குலதெய்வத்தின் மனதும் குளிர்ச்சியடையுமாம். குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்கும் வருமாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், உங்களுடைய வீட்டில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வை தேடி கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் இதனை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதாவது நாம் குலதெய்வம் கோவிலுக்கு எப்பொழுது சென்றாலும் பூஜைகள் செய்வோம். அதற்கு அப்புறமாக அபிஷேகங்களுக்குரிய பொருட்களை நாம் வாங்கி கொடுப்போம். இது இரண்டாவது பட்சம். இருந்தாலும் குலதெய்வம் நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது இனிப்பு பண்டங்களும் அதற்கு அப்புறமாக உணவு வகைகள் ஏதாவது நாம் கொண்டு செல்கிறோமோ குழந்தைகளுக்கு அதாவது குலதெய்வத்துக்கு கொண்டு செல்கிறோமோ என்பது போல் காத்திருக்குமாம். எனவே நீங்கள் எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் குலதெய்வத்தை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு கட்டுச்சோறு இருக்கிறது அல்லவா, ஏதாவது ஒரு சாப்பாடு வகைகளை உங்களது கைகளால் நீங்கள் செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரும் சாப்பிடாமல், அதாவது எச்சுப்படாமல் நீங்கள் குலதெய்வத்துக்கு முதலில் சென்று படைக்க வேண்டும். குலதெய்வத்துக்கு படைத்து குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமாக அங்கு குலதெய்வ கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே நீங்கள் இந்த கட்டுச்சோரை கொடுக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் கட்டாயம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமாம். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைக்கப்படுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரியவா சரணம்.